தளபதியுடைய ஜனநாயகன் படம் சமீபத்தில் லீக் ஆனது. இந்த படம் சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ப்ரொடக்ஷன் டீமில் இருந்து பார்க்குறாங்களாம். மே மாதத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டுருக்கு. இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த படத்துக்கான அறிவிப்பு வர வரைக்கும். ஏன்னா நியூஸ் எல்லாம் நிறைய பேர் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க முன்னாடி. அதுக்கு அடுத்தது அதாவது படம் இப்போ வரும் அப்போ வரும் அப்படின்ட்டு. ஆனால் கடைசி வரைக்கும் வரல. இந்த வாட்டியாவது வருது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் சம்பவம் பண்ணோம். சூரியோடைய மண்டாடி படத்துக்கான ஃபுல் ஷூட்டிங் ப்ராப்பர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்டில்லோட அரசன் ஷூட்டிங்கு ரிசும் இருக்குது. சிம்புவும் வெற்றிமாறனும் இருக்கிற ஸ்டில்லை வெளியிட்டிருக்காங்க. கரை ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டு நாளை காலை 9:30க்கு டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்களாம் விஜய் டிவியில். இந்த படம் ஏப்ரல் 30ஆம் தேதி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். இந்த சம்மரில் ரிலீஸஸ்னு பார்த்தோம்னா தனுஷுடைய கரை படம் ஏப்ரல் 30ஆம் தேதி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகிறது. சூர்யாவுடைய கருப்பு படம் மே 14ஆம் தேதி தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகிறது. தளபதியுடைய ஜனநாயகன் படத்தை மேலே ரிலீஸ் பிளான் பண்ணுறாங்க. சேன் விக்ரமுடைய துருவ நட்சத்திரம் படமும் சம்மரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டுருக்கு. தலைவர் 173 படத்தை சிபி சக்கரவர்த்தி டைரக்ஷன் பண்ணார் அப்படின்னா டைரக்டர் சங்கர் வில்லன் ரோலில் நடிப்பார். சிம்ரன் அல்லது சோபனா ஹீரோயின் கேரக்டரில் நடிப்பாங்க. கமல்ஹாசன் கேமியர் ரோலில் நடிப்பார். ரீசெண்டாக நியூஸ் வந்தது. கருப்பு ஆடியோ லான்ச்சு மதுரை சோழமலை காலேஜில் நடக்க போகிறது. நாளை மே 14ஆம் தேதி இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். ஆடியோ லான்ச்சுக்கான நியூ போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. அந்த நியூ போஸ்டர் பார்க்கும்போது செம மாசாக இருக்குது. சூர்யா மாசாக இருக்கார் இந்த போஸ்டரில். இந்த ஆடியோ லான்ச்சில் சூர்யா என்ன பேச போகிறாரு அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கவினுடைய 11வது படத்துக்கான டைரக்டர் பிரவீன் பரமசிவம் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. பியாண்ட் பிக்சர்ஸ் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க.